கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியாய் நமக்கு தருகிற வார்த்தை 2 கொரிந்தியர் அதனுடைய 4வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாகிய நம்மை இன்று அவருக்குள் பலப்படுத்துகிறார். வேதத்தில் இயேசு கிறிஸ்து தெளிவாய் நமக்கு கற்றுத்தருகிற காரியம் என்ன தெரியுமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 5வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு, மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. தேவஜனங்களாகிய நாம் மலையின் மேல் இருக்கிற பட்டணமாகத்தான் இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையினால் நடத்தப்படுகிற நம்முடைய வாழ்க்கையில் மற்ற ஜனங்களுக்கு, தேவனை அறியாத மற்ற ஜனங்களுக்கு தேவனை அறிவிக்கும்படியாய் மலையின் மேல் இருக்கிற பட்டணமாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறோம். கர்த்தர் நம்மை அப்படிதான் மாற்றி இருக்கிறார். எதற்காக அப்படி மாற்றி இருக்கிறார் தெரியுமா? நம்மை கொண்டு நம்மிலிருந்து ஒளியாகிய கிறிஸ்து வெளிப்படும்படியாய். இந்த வசனத்திலும் பவுலை கொண்டு கர்த்தர் நமக்கு அப்படிதான் காண்பித்து தருகிறார். நம்முடைய இருதயங்களிலே அவர் பிரகாசித்தாராம். இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயங்களிலே பிரகாசிக்கும் பொழுது உலகத்திற்கு நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று தம்முடையவர்களை பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். நாம் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இருதயங்களில் இயேசு கிறிஸ்து பிரகாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து என்னும் ஒளியை நம்மிடத்திலே மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படியாய், அந்த ஒளியின் இடத்திற்கு மற்றவர்கள் வரும்படியாய் கர்த்தர் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார். நம்மையும் நம்முடைய வாழ்க்கையும் கண்டு அநேகர் கிறிஸ்துவை அறிந்து கொள்கிறவர்களாக இருக்கணும். மற்றவர்களுக்கு முன்பாக சாட்சியாக இருக்கும்படியாகத்தான் கர்த்தர் நம்முடைய இருதயங்களிலே பிரகாசித்திருக்கிறார். மற்றவர்களுக்கு நம்ம வெளிச்சமாக இருக்கிறோமா? இல்லை நம்முடைய இருளின் கிரியை மற்றவர்களுடைய வாழ்க்கையை அந்தகாரப்படுத்துதா? இருள் என்பது பாவத்தை உணர்த்துகிறது. தேவஜனங்களாய் அவரால் அழைக்கப்பட்ட, அவரால் நடத்தப்படுகிற நம்முடைய வாழ்க்கையில் பாவம் இருக்குமேயானால் நாம் மற்றவர்களுக்கு கிறிஸ்து என்கிற ஒளியை பிரகாசிக்க முடியாது. அப்படி அவரை பிரகாசிக்கும்படியாகத்தான் தேவன் நம்முடைய இருதயங்களிலே பிரகாசித்திருக்கிறார். எதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்டு நம்மை வழிநடத்துகிறாரோ அந்த காரியத்திற்கு உட்படாமல் நாம் வாழ்ந்தோமேயானால் நம்முடைய வாழ்க்கையினால ஆண்டவருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆண்டவருக்கே பிரயோஜனம் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையினால் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. நித்திய ஜீவனை நம்மால் சுதந்திரிக்கவும் முடியாது. ஏன்னா நமக்கென நியமிக்கப்பட்ட பாதையை நாம் ஓடி முடிக்க வேண்டுமானால் தேவன் எதற்காக நம்மை அழைத்தாரோ, எதற்காக நம்மை பிறப்பித்தாரோ அந்த சித்தத்தை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கணும். இயேசு கிறிஸ்து என்கிற ஒளியை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படியான ஒரு வெளிச்சமாய் பிரகாசிக்கும்படியாகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நம் நிமித்தம் அநேகர் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். நமக்குள்ள இயேசு கிறிஸ்து என்கிற ஒளி இருந்தால் தானே மற்றவங்களுக்கும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிவிக்க முடியும். நம்மிலே மற்றவர்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்வார்கள். ரட்சிக்கப்பட்டும் ஆண்டவரால் நடத்தப்பட்டும் பாவம் இன்னும் நமக்குள்ளே இருக்குமேயானால் நம்மால் கிறிஸ்துவை வெளிப்படுத்த முடியாது. அதற்கு பதிலாய் நம் நிமித்தம் அநேகர் இடறிதான் போவாங்க. நம்முடைய வாழ்க்கையை பார்த்து அநேகர் கிறிஸ்துவை விட்டு வழி விலகி போகும்படியான ஒரு பின்மாற்றத்தில் தான் போவாங்க. இப்போ தேவன் நமக்கு காண்பித்து தருகிற காரியம், நம்முடைய இருதயங்களிலே இருளிலே வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலிருந்து தம்முடைய மகிமையின் அறிவை அவர் ஒளியாய் பிரகாசிக்க பண்ணுகிறாராம். அந்த வெளிச்சத்தை நம்முடைய இருதயங்களிலே அவர் பிரகாசிக்க பண்ணுகிறார். நம்மிடத்திலிருந்து வெளிப்படுகிற ஒளி எப்படிப்பட்ட ஒளி தெரியுமா? பிதாவின் மகிமையை வெளிப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவின் முகத்தின் ஒளி. இயேசு கிறிஸ்துவின் முகத்திலிருந்து வெளிப்படுகிற ஒளியை குறித்து பிதாவின் மகிமையை அறிகிற அறிவுன்னு சொல்லியிருக்கு. இப்போ இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுகிறவன் பிதாவின் மகிமையை அறிந்து கொள்கிறான். எவன் ஒருவன் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவினால் தன்னை நிரப்புகிறானோ அவன் நீதிமானாக்கப்படுகிறான் அப்படின்னு ஏசாயா 53வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். தேவஜனங்களாகிய நாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்தும் பொழுது கிறிஸ்து என்கிற ஒளி நமக்குள்ளே பிரகாசித்திருக்கிறாரே, அவரை பெற்றுக்கொண்டு அவரை பற்றி அறிகிற அறிவினால் நாம் நிரப்பப்படும் பொழுது நாம் பிதாவை பற்றி அறிகிற அறிவினால் நிரப்பப்படுகிறோம். கர்த்தருடைய ஒளியை பிரகாசிக்கிற தேவஜனங்களாய் இருக்கிற நாம் அநேகரை கிறிஸ்து பக்கமாய் இழுக்கிறவர்களாய், நம் நிமித்தம் அநேகர் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும்படியாய் தேவன் நம்மை நிருபங்களாய், அவருடைய சாட்சிகளாய் இந்த பூமியிலே அவர் உயர்த்தி வைத்திருக்கிறார். இதை உணர்ந்த தேவஜனங்களாய் நம்முடைய சொந்த கிரியைகளுக்கும் நம்முடைய சொந்த சுபாவங்களுக்கும் உலக மாமிசம் பிசாசு இப்படிப்பட்ட காரியங்களுக்கும் இருளுக்குரிய காரியங்களுக்கும் இடம் கொடுக்காமல் தேவ ஒளி நம்முடைய இருதயங்களில் பிரகாசித்திருக்கிறது என்பதை உணர்ந்து நீதிமான்களாய் மாற்றப்பட்ட நாம் மற்றவர்களும் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவினால் நீதிமான்களாய் மாற்றப்படும்படியாய் இயேசு கிறிஸ்துவை நம்மிலே அவர்கள் கண்டு இயேசு கிறிஸ்துவை ஒன்றான மெய்தேவன் என்பதை அறிந்து கொள்ள ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவை பிரகாசிக்கிற தேவஜனங்களாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில் வாழ நம்மை முழுமையாய் கர்த்தருடைய பாதத்திலே அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.